பாப்பா ஒன்றுமே கேட்கல. எங்களை பொறுத்தளவு எங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஒரே ஒரு லேடிஸ் தான் கேள்வி கேட்குறேன். 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம். உங்கள் முன்பு பேட்டியிலே உட்கார்ந்து இருக்கின்ற நான் கூட 45 ஆண்டுகளை கடந்து அரசியல் பயணத்திலே இருக்கின்றேன். நல்லது கெட்டது, தீமைகள் நன்மைகள், புயல் வெள்ளம், இயற்கை சீற்றம், தீ விபத்து, பல குடும்பங்களுடைய சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் அனுசரித்து மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகியவர்களை விரும்புவார்களா, அல்லது விருந்தினர் போல் எப்போதாவது ஒரு வேளை வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஒரு தட்டு உணவு அறிந்து விட்டு திரும்பி அனுப்பிவிடுவது அப்படி இருப்பவர்கள் விரும்புவார்கள்? ஆகவே குடும்பமாக 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கின்றது. அதைத்தான் நான் முன்பு பேட்டியிலே சொல்லும்போது கூட சொன்னேன். எங்கள் தலைவர் காலிலே நிகம் முளைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத இடங்களே தமிழகத்தில் இல்லை. இன்றைய அரசியல் உலகில் மிகவும் தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள். சீர்தூக்கி பார்ப்பார்கள். தியாகத்திற்கா அல்லது வேஷத்திற்கா, தேர்தலுக்கா அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கா என்று சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயம் எந்த இதுவாக இருந்தாலும் எடைக்கல்லிலே அதிக உயரத்திலே இருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருப்பார்.